So today, beloved, for the life of the church, the primary source of doctrine are the New Testament epistles. ஆகவே இன்றைக்கு சபை வாழ்க்கைக்கு பிரதானமாக நாம் உபதேசத்தை கற்றுக்கொள்வதற்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நிருபங்கள் தான் பிரதானமானது. Any other teaching you can take as supportive from the other portions of the scripture, but doctrine, if you want to prepare for the church, that must be from the epistles of the New Testament, because the God's word says, upon the foundation of the apostles and prophets, the church gets built up. சபையை திருச்சபை கட்டப்படுவதற்கான அஸ்திவாரம் வேண்டும் என்று சொன்னால் அது அப்போஸ்தலர்கள் எழுதின நிருபத்திலிருந்து மாத்திரமே அதை கட்ட முடியும். ஏனென்று சொன்னால் மற்றவைகள் அவைகளுக்கு உறுதுணையாக இருக்கலாமே ஒழிய வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்படுகிறோம் என்று. And even among the epistles of the New Testament, the maximum number of epistles was written by Apostle Paul. இந்த புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்ட நிருபங்களிலும் அதிகமான நிருபங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலினாலே எழுதப்பட்டது. And 9 of those epistles were called church epistles. அதுல 9 நிருபங்கள் சபை நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது. And if you look at those 9 church epistles, very interestingly, Apostle Paul has addressed 7 churches. அந்த 9 சபை நிருபங்களையும் நாம் மிகவும் கவனமாக பார்ப்போம் என்று சொன்னால் அதை பவுல் 7 சபைகளுக்கு எழுதுகிறார். The epistle of Romans written to the church in Rome. ரோமர் நிருபம் ரோமாபுரியிலே இருக்கிற சபைக்கு எழுதப்பட்டது. The first and second Corinthians written to the church in Corinth. முதல் மற்றும் இரண்டாம் கொரிந்தியர் கொரிந்து பட்டணத்திலே இருக்கிற சபைக்கு எழுதப்பட்டது. The book of Galatians was written to the churches in Galatia. கலாத்திய நிருபம் கலாத்திய பிராந்தியத்திலே இருக்கிற சபைகளுக்கு எழுதப்பட்டது. And the book of Ephesians was written to the church in Ephesus. எபேசு புத்தகம் எபேசு பட்டணத்திலே இருக்கிற சபைக்கு எழுதப்பட்டது. The epistle of Philippians was written to the church at Philippi. பிலிப்பியில் இருக்கிற சபைக்கு பிலிப்பு நிருபம் எழுதப்பட்டது. Colossians was written to the church in Colossae. கொலோசே நிருபமானது கொலோசே பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு எழுதப்பட்டது. The first and second Thessalonians were written to the church in Thessalonica. முதல் மற்றும் இரண்டாம் தெசலோனிக்கேயர் நிருபங்கள் தெசலோனிக்கே பட்டணத்திலே இருக்கிற சபைகளுக்கு எழுதப்பட்டது. Just like John wrote to 7 churches in Revelation, Paul wrote to 7 churches in the New Testament. எப்படி வெளிப்படுத்துதலே அப்போஸ்தலனாகிய யோவான் 7 சபைகளுக்கு எழுதினானோ அதே போல புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 7 சபைகளுக்கு பவுல் எழுதுகிறார். God used John to write about the future of the church, and God used Paul to write about the present conduct of the church. தேவன் யோவானை சபையின் எதிர்காலத்தை குறித்து எழுத பயன்படுத்தினார். அங்கே பவுலை சபையின் நிகழ்காலத்தை தற்காலத்தை குறித்து எழுத பயன்படுத்துகிறார். Now I am giving you a panoramic picture of how doctrine should be evolved from the writings of the New Testament. இங்கே புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிற எழுத்துக்களின் மூலமாக எப்படி நாம் உபதேசத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு சித்திரத்தை நான் உங்களுக்கு முன்பாக வரைகிறேன். Earlier we referred to 2 Timothy 3rd chapter. நாம் இதற்கு முன்பதாக 2 தீமோத்தேயு 3வது அத்தியாயத்தை பார்த்தோம். And we saw the fourfold profitability of the word of God. தேவனுடைய வசனங்களின் 4 பரிமாண பயன்களை நாம் பார்த்தோம். Number 1 doctrine. முதலாவது உபதேசம். Number 2 reproof. இரண்டாவது கடிந்து கொள்ளுதல். Number 3 correction. மூன்றாவது சீர்திருத்தம். Number 4 instruction in righteousness. நான்காவது நீதியை படிப்பித்தல். Very interestingly, Apostle Paul consciously covered all these 4 areas in the 7 epistles. நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 4 காரியங்களும் தன்னுடைய எல்லா நிருபங்களிலும் மிக நேர்த்தியாக அவர் எழுதியிருக்கிறார். Take Romans and Philippians, Romans and Ephesians. ரோமர் மற்றும் எபேசு நிருபத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால் predominantly it was doctrine. அது மிக முக்கியமாக உபதேசத்தை குறித்து சொல்லுகிறது. Doctrine means explanation of the truth. அங்கே உபதேசம் என்று சொன்னால் சத்தியத்தை விளக்குவது. And then when you come to Corinthians and Philippians, நீ கொரிந்தியர் மற்றும் பிலிப்பியருக்கு வருவோம் என்று சொன்னால் there he talks about reproof. அங்கே அவர் கடிந்து கொள்ளுதலை குறித்து பேசுகிறார். Because there was failure in practical holiness in the church in Corinth. கொரிந்து பட்டணத்தில் இருந்த சபையிலே நடைமுறை பரிசுத்தத்திலே பிரச்சனை இருந்தது. And in the church in Philippians there was a lack of unity. அங்கே பிலிப்பு பட்டணத்தில் இருந்த சபையிலே ஐக்கியமின்மை இருந்தது. So he comes with a word of reproof. ஆகவே அங்கே கடிந்து கொள்ளுதலின்
வார்த்தையினாலே வருகிறார். When you come to Galatians and Colossians, அங்கே கலாத்தியர் மற்றும் கொலோசியர் நிருபங்களுக்கு வருகிற பொழுது, there his tone is one of correction. அங்கே அவர் திருத்தத்தை செய்கிறார், சீர்திருத்தம் செய்கிறார். Because Galatians were going back to the law from grace. ஏனென்று சொன்னால் கலாத்தியர்கள் கிருபையிலிருந்து நியாயப்பிரமாணத்திற்கு திரும்புகிறவர்களாக இருந்தார்கள். So he gave a correction. ஆகவே அங்கே ஒரு திருத்துதலை கொடுக்கிறார். Colossians were denying the supremacy of Christ. கொலோசியர் இயேசு கிறிஸ்துவினுடைய மேன்மையை மறுதலிக்கிறவர்களாக இருந்தார்கள். So he brought book to say that Christ is the head and he might have the preeminence. ஆகவே தான் அவன் அங்கே அவர் இயேசு கிறிஸ்துவே சபைக்கு சிரசானவர், அவருடைய மகா முக்கியத்துவத்தை அவர் மிகைப்படுத்தி சொல்லுகிறார். When you take 1 Thessalonians and 2 Thessalonians, முதல் 2 தெசலோனிக்கர் பத்திரிகைகளை எடுப்போம் என்றால், they got all these three. இந்த மூன்று காரியங்களுமே அவைகளில் இருக்கிறது. Doctrine is there, அங்கே உபதேசம் இருக்கிறது, reproof is there, கடிந்து கொள்ளுதல் இருக்கிறது, and correction is அங்கே there. திருத்தமும் இருக்கிறது. But all the epistles put together, ஆனால் எல்லா நிருபங்களையும் ஒன்று சேர்த்தால், they talk about instruction in righteousness. அது நீதியின் வாழ்விற்கான அறிவுரைகளை சொல்லுகிறது, நீதியை படிப்பிக்கிறது. So you find that all these epistles had this kind of a focus when they addressed the recipients. ஆகவே இந்த எல்லா நிருபங்களுமே அவைகள் அந்த நிருபங்களை யாரு பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை குறியாக வைத்து எழுதப்பட்டதாக இருந்தது. So we come to the usual conclusion. நாம் ஆகவே தான் இந்த முடிவான இந்த முடிவுக்கு வருகிறோம். Bible is not only supreme, the Bible is also sufficient. வேதம் மேன்மையானது மாத்திரமல்ல, வேதம் போதுமானதும் கூட. It is not only supreme, முதன்மையானது மட்டுமல்ல. The Bible is not only supreme, அது முழுமையானது. It is also sufficient, it is complete. வேதம் முதன்மையானது மாத்திரமல்ல, அது முழுமையானதும் கூட. Beloved, this is a topic, this is a doctrine that will be very vehemently attacked in future. வருங்காலத்திலே இந்த ஒரு உபதேசத்திற்கு விரோதமாக தாக்குதல்கள் அநேகம் வரும். There will be many books coming as if they are prophetic revelations by God. ஆண்டவரிடத்திலிருந்து வந்த தீர்க்க தரிசன வெளிப்படுத்தல் என்று சொல்லுகிற அநேக புத்தகங்கள் வரக்கூடும். Many books will come which will very subtly try to replace the book of Revelation. தேவனுடைய வெளிப்படுத்தலின் இந்த புத்தகத்திற்கு பதிலாக அநேக புத்தகங்கள் தந்திரமாக மாற்றாக வரும். Already they have begun to come, but you'll find they are full-fledged, full-scale blooming up very soon. இவைகள் ஏற்கனவே வர ஆரம்பித்து விட்டன, ஆனால் இது முழுமையாய் வருவது வெகு சீக்கிரத்திலே நடக்கும். At that time you remember these things in mind and say put and stay stuck with the scripture, because the Bible is not only supreme, it is also sufficient. அந்த சந்தர்ப்பத்திலே தானே வேதம் முதன்மையானது மாத்திரமல்ல முழுமையானது என்கிற சத்தியத்திலே உறுதியாக நின்று அந்த போதகங்களுக்கு விரோதமாய் நிற்க வேண்டும். When we talk about doctrine, beloved, there are two kinds of doctrine. நாம் உபதேசத்தை குறித்து பேசுகிற பொழுது இரண்டு வகையான உபதேசங்கள் இருக்கின்றன. One is sound doctrine, ஒன்று ஆரோக்கிய உபதேசம், the other is false doctrine. இன்னொன்று கள்ள உபதேசம். You know, the Bible teaches doctrine, வேதம் நமக்கு உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிறது, and it speaks about both sound doctrine and false doctrine. அது ஆரோக்கிய உபதேசத்தையும் கள்ள உபதேசத்தையும் நமக்கு சொல்லுகிறது. Both are pointed out in the Bible. வேதத்திலே அது இரண்டுமே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. Let us look at some passages we talk about sound doctrine. இந்த ஆரோக்கிய உபதேசத்தை குறித்து பார்ப்பதற்கு சில வசன பகுதிகளை பார்ப்போம். 1 Timothy 1st chapter. முதல் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாம் நிருபம் முதலாவது அத்தியாயம். Look at the 10th verse. 10வது வசனம். There it speaks about sound doctrine. அங்கே தமிழிலே 11வது வசனம், அங்கே ஆரோக்கிய உபதேசத்தை குறித்து வாசிக்கிறோம். When you come to 2 Timothy, 2 தீமோத்தேயு 4th chapter, 4வது அத்தியாயம் 3rd verse, 3வது வசனம், it says people in the last days will not endure sound doctrine. அங்கே ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Come to book of Titus 1st chapter, தீத்து 1வது அத்தியாயம், look at the 9th verse. 9வது வசனம், there it again refers to sound doctrine. அங்கேயும் ஆரோக்கியமான உபதேசத்தை பார்க்கிறோம். Come to the 2nd chapter, 2வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். look at the 1st verse. 1வது வசனம், as for you speak the things which are proper for sound doctrine. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. So the first name given to the Bible for the good doctrine is sound doctrine. இங்கே வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல போதகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் ஆரோக்கியமான உபதேசம். What are all sound doctrines? ஆரோக்கியமான உபதேசங்கள் எவை? Number 1,
முதலாவது apostles' doctrine is sound doctrine. அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் ஆரோக்கியமான உபதேசம். Acts 2:42. அப்போஸ்தலர் 2வது அத்தியாயம் 42வது வசனம். It speaks about apostles' doctrine. அங்கே அப்போஸ்தலருடைய உபதேசத்தை குறித்து வாசிக்கிறோம். When you come to 2 Timothy 3rd chapter, 2 தீமோத்தேயு 3வது அத்தியாயத்திற்கு வருகிற பொழுது look at the 10th verse. 10வது வசனத்தை பாருங்கள். Paul says, my doctrine. அங்கே பவுல் சொல்கிறார் என் போதகம். That is Paul's teaching. That is apostles' doctrine. பவுலுடைய உபதேசம் அது என்று சொன்னால் அப்போஸ்தலருடைய உபதேசம். Come to Acts of the Apostles 13th chapter. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 13வது அத்தியாயம். Another name given to sound doctrine. இந்த ஆரோக்கியமான உபதேசத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு பெயர் Doctrine of the Lord. 12வது வசனம் கர்த்தருடைய உபதேசம். Doctrine of the Lord. கர்த்தருடைய உபதேசம். Now come to 2 Timothy, come to 1 Timothy 6th chapter. 1 தீமோத்தேயு 6வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். And we will look at the first verse. முதலாவது வசனத்தை பார்ப்போம். It speaks about the doctrine of God. தேவனுடைய உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. Doctrine of God. தேவனுடைய உபதேசம். Titus 2nd chapter. தீத்து 2வது அத்தியாயம். Look at the 10th verse. 10வது வசனம். Doctrine of God. தமிழிலே 9வது வசனம் தேவனுடைய உபதேசம். John verses 9 and 10. 2 யோவான் 9வது 10வது வசனங்கள். It speaks about doctrine of Christ. கிறிஸ்துவின் உபதேசத்தை குறித்து பேசுகிறது. And come to John's Gospel 7th chapter. யோவான் நற்செய்தி நூல் 7வது அத்தியாயம். And we'll read verses 16 and 17. 16வது 17வது வசனம். Jesus says, my doctrine. இயேசு கிறிஸ்து என்னுடைய உபதேசம் என்று சொல்கிறார். 17th verse he again says concerning this doctrine. 17வது வசனத்திலே இந்த உபதேசத்தை குறித்து என்று சொல்கிறார். So what are the various names given to sound doctrine? ஆரோக்கிய உபதேசத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெவ்வேறு பெயர்கள் என்ன? Apostles' doctrine. அப்போஸ்தலருடைய உபதேசம். Doctrine of the Lord. கர்த்தருடைய உபதேசம். Doctrine of God. தேவனுடைய உபதேசம். Doctrine of Christ. கிறிஸ்துவின் உபதேசம். So if something has to be a sound doctrine on the pages of the Bible, this must have the apostles, the Lord, the God, the Lord Jesus Christ as their source of teaching. இந்த வேத புத்தகத்திலிருந்து ஆரோக்கியமான உபதேசம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே அப்போஸ்தலர், கர்த்தருடைய உபதேசம், தேவனுடைய உபதேசம், கிறிஸ்துவின் உபதேசம் இவைகள் தான் அவைகளுக்கு மூலமாக இருக்க வேண்டும். Now come with me to look at some names for the false doctrine. கள்ள உபதேசத்திற்கு இருக்கிற வேறு சில பெயர்களை பார்ப்போம். Matthew's Gospel 16th chapter. மத்தேயு 16வது அத்தியாயம். Look at the 12th verse. 12வது வசனம். மத்தேயு 16:12. Here we read about the doctrine of Pharisees and Sadducees. இங்கே பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய உபதேசத்தை குறித்து வாசிக்கிறோம். Mark's Gospel 7th chapter. மார்க் 7வது அத்தியாயம். Look at the 7th verse. 7வது வசனம். Mark 7 and verse 7. மார்க் 7:7. Here we read about doctrines of men. இங்கே மனுஷருடைய உபதேசத்தை குறித்து வாசிக்கிறோம். Colossians 2nd chapter. கொலோசியர் 2வது அத்தியாயம். Look at the 22nd verse. கொலோசியர் 2வது அத்தியாயம் 22வது வசனம். It speaks about the commandments and doctrines of men. அது மனுஷருடைய கற்பனைகளையும் உபதேசத்தையும் குறித்து பேசுகிறது. Come to 1 Timothy 4th chapter. 1 தீமோத்தேயு 4வது அத்தியாயம். Look at the first verse. முதலாவது வசனத்தை பாருங்கள். It speaks about the doctrine of demons. அது பிசாசுகளுடைய போதகத்தை குறித்து பேசுகிறது. And come to Hebrews 13th chapter. எபிரேயர் 13வது அத்தியாயம். And look at the 9th verse. 9வது வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 13:9. It speaks about strange doctrines. அது அந்நிய போதனைகளை குறித்து பேசுகிறது. Strange doctrines. அந்நிய போதனைகள். And already we have seen Revelation 2nd chapter. ஏற்கனவே வெளிப்படுத்தல் 2வது அத்தியாயத்தை நாம் பார்த்திருக்கிறோம். 14th verse. 14வது வசனம். Doctrine of Balaam. பீலேயாமின் உபதேசம். 15th verse. 15வது வசனம். Doctrine of Nicolaitans. நிக்கோலை மதஸ்தருடைய உபதேசம். In other words, இன்னும் வேறு வார்த்தையிலே சொல்வோம் என்று சொன்னால் anything that is contrary to the plain teaching of the apostles. அப்போஸ்தலருடைய தெளிவான உபதேசத்திற்கு விரோதமாய் இருக்கிற அனைத்தும் கள்ள உபதேசம். Romans 16 and verse 17. ரோமர் 16வது அத்தியாயம் 17வது வசனம். I urge you, brothers, note those who cause divisions and offenses contrary to the doctrine which you learned and avoid them. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 1 Timothy 1st chapter. 1 தீமோத்தேயு 1வது அத்தியாயம் 3rd verse. 3வது வசனம். No other doctrine. வேற்றுமையான உபதேசங்கள். So stay put and confined to the apostolic teaching. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே நிலைத்திருங்கள்.
Now I have given you enough of biblical verses. நான் இப்பொழுது உங்களுக்கு போதுமான அளவிற்கு வேதத்தின் வாக்கியங்களை சொல்லி இருக்கிறேன். What is sound doctrine? ஆரோக்கிய உபதேசம் என்றால் என்ன? And what is false doctrine? கள்ள உபதேசம் என்றால் என்ன? Beloved, the sound doctrine and false doctrine are always opposed to each other. இந்த ஆரோக்கிய உபதேசமும் கள்ள உபதேசமும் எப்பொழுதும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாகவே இருக்கும். And there can be no compromise between these two. இவைகள் இரண்டுக்கும் மத்தியிலே எந்த விதமான சமரசமும் இருக்க முடியாது. And I am going into a very vital critical point. நான் இங்கே வேறு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். False doctrine is usually not 100% error. இந்த கள்ள உபதேசம் என்பது 100% தவறாக இருப்பதில்லை. பொதுவாக 100% தவறாக இருப்பதில்லை. It is usually a mixture. Follow my word. It is not 100% error. It is usually a mixture of truth and error. இது பொதுவாக சத்தியம் மற்றும் பொய்யை சேர்ந்த ஒரு கலப்பட சரக்கு. Please imprint it and implant it on your mind. Let it stay as a divine impact forever. உங்களுடைய மனதிலே அதை மிக ஆழமாக இருத்தி வைத்துக் கொள்ளுங்கள், பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது ஆழமாக உங்களுடைய இருதயத்திலே இருக்கட்டும். Adulterated milk we all have heard about. கலப்பட பால், கலப்படம் செய்யப்பட்ட பாலை குறித்து நமக்கு தெரியும். You can adulterate milk in two ways. இரண்டு வகையிலே நாம் பாலிலே கலப்படம் செய்யலாம். Either you can add water to milk, பாலுக்கு தண்ணீரை சேர்க்கலாம், or you can add milk to water. இல்லை என்று சொன்னால் தண்ணிக்கு பாலை சேர்க்கலாம். The first one is watery milk, the next one is milky water. முதலாவது தண்ணீர் நிறைந்த பால், இன்னொன்று பால் நிறைந்த தண்ணீர், தண்ணீர் நிறைந்த பால். Now that's what is happening in today's Christianity. இன்றைய கிறிஸ்தவத்திலே இதுதான் நடக்கிறது. At least if we get watery milk, it doesn't matter, it is not all that bad. தண்ணீர் கலந்த பால் கிடைத்தால் ஓரளவிற்கு பரவாயில்லை. But now what it is normally available is milky water. ஆனால் இன்றைக்கு நமக்கு கிடைக்கிறது பால் கலந்த தண்ணீர். Something very interesting happened when I was reading the Hindu newspaper of yesterday. நேற்றைய தினத்தின் இந்து நாளிதழை நான் படிக்கிற பொழுது ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். Usually Hindu newspaper on Sundays it brings a magazine section which is very informative. இங்கே பொதுவாக இந்த இந்து பத்திரிகையில ஞாயிற்றுக்கிழமையில மேகசின் செக்ஷன் என்று ஒரு பகுதி வரும். I have heard only about diluted milk. நான் இவ்விதமாக தண்ணீர் கலக்கப்பட்ட பாலை தான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். But there was an off-page article. அங்க ஒரு அரை பக்க கட்டுரை இருந்தது. They say that is what is called synthetic milk. இதைத்தான் செயற்கையான பால் என்று சொல்லுகிறார்கள். So they are showing the difference between real milk and synthetic milk. இயற்கையான பாலுக்கும் செயற்கையான பாலுக்கும் இடையே இருக்கிற வேறுபாட்டை சொல்லுகிறார்கள். And they have given scientifically how synthetic milk is created. இந்த செயற்கையான பாலை விஞ்ஞான ரீதியிலே எப்படி தயாரிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். First they take vegetable refined oil. அங்கே காய்கறி எண்ணெயை அவர்கள் எடுக்கிறார்கள். Then they add some emulsifiers into it. அதிலே சில ரசாயனங்களை சேர்க்கிறார்கள். Then they also add urea to it. அதிலே யூரியாவை சேர்க்கிறார்கள். And then they say some selected sodium sulfate and any fertilizer also is added to it. அதோடு கூட சோடியம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சோடியம் சல்பேட்டையும் உரப்பொருட்களையும் சேர்க்கிறார்கள். You take it to a cooperative milk society in a village. ஒரு கிராமத்திலே இருக்கிற ஒரு பால் கூட்டுறவு இடத்திற்கு எடுத்து செல்லுங்கள். And they have what they call lactometer. அங்கே லாக்டோமீட்டர் இருக்கும். So they will just drop that lactometer. அவர்கள் அந்த லாக்டோமீட்டர் அதுல போட்டாங்கன்னா it will show that it is a good milk. அது நல்ல பால் என்று அதை காட்டும். Because density wise they have already made it up. அதோட thickness அது அப்படிதான் இருக்கும். And even if you try to look at that fat content, because vegetable refined oil is added, fat content also will be. அதுல இருக்கிற கொழுப்பு சத்தை பார்ப்போம் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே இங்கே காய்கறி சத்தை சேர்த்து இருக்கிறதுனால அந்த கொழுப்பு சத்தும் அதே விகிதாச்சாரத்தில் இருக்கும். So the conclusion of that article, if you like milk, it is good, you drink milk, but you read this article also. உங்களுக்கு பால் விருப்பமானால் நீங்கள் பாலை குடியுங்கள், ஆனால் இந்த கட்டுரையும் கண்டிப்பாக படியுங்கள் என்கிறார்கள். I am really scared.
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. Now this is telling us something in the Christian doctrinal world. இங்கே கிறிஸ்தவ உபதேசத்தை குறித்து நாம் பார்க்கிற சில காரியம் இது. We are talking about adulterated milk, now we are talking about synthetic milk. நாம் கலப்படம் செய்யப்பட்ட பாலை குறித்து பேசணும், ஆனால் இங்கே செயற்கையான பாலை குறித்து வாசித்தோம். Let's beware. நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். Lot of synthetic stuff, they are trying to replace God's supernatural things. தேவனுடைய மிக மேன்மையான அசாதாரணமான காரியங்களுக்கு மாற்றாக அநேக செயற்கையான காரியங்களை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். We are living in a world of substitutes. நாம் இன்றைக்கு மாற்றுகளின் நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The culture of substitutes did not begin today. It began at the Tower of Babel. இந்த மாற்றுகளின் கலாச்சாரம் இன்றைக்கு துவங்கவில்லை, அது பாபேல் கோபுரத்தின் நாளிலே துவங்கிவிட்டது. They had brick for stone. There was already a substitute there in the construction of Babel. அங்கே கல்லுகளுக்கு பதிலாக அவர்கள் செங்கல்களை உபயோகித்தார்கள். அங்கே ஒரு மாற்று ஆரம்பமாகி விட்டது. So substitutes has begun long ago. இந்த மாற்றுகள் அநேக 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 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆரம்பித்து விட்டது. But today they have reached alarming proportions. So we need to keep both our eyes wide open and keep on clinging on to the name of the Lord and the word of the Lord and the Spirit of the Lord, that we may be kept against all these dashing floods and torrential rain. ஆனால் இன்றைக்கு அந்த மாற்றுகள் மிக அதிகமான நிலைமையிலே வந்துவிட்டது. அதனாலே நாம் தேவனுடைய வார்த்தையிலே மிகவும் ஆழமானவர்களாக, எச்சரிக்கை உள்ளவர்களாக, மிகவும் கருத்தாக கற்று அந்த உபதேசத்தில் நிலை நின்றால்தான் வரவிருக்கிற புயல்களையும் வெள்ளங்களையும் எதிர்க்க நம்மால் முடியும். Though the Bible speaks about doctrine in so many places, especially the New Testament, புதிய ஏற்பாட்டிலே உபதேசத்தை குறித்து வேதம் அதிகமாக பேசினாலும் there are only 2 places where doctrines are listed. ஆனால் 2 இடங்களிலே மாத்திரம்தான் இந்த உபதேசங்கள் பட்டியலிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. One is doctrine of Christ and the other is the doctrine of the church. ஒன்று கிறிஸ்துவுக்கு அடுத்த உபதேசம், மற்றொன்று சபைக்கு அடுத்த திருச்சபைக்கு அடுத்த உபதேசம். If you turn with me to the book of Hebrews 6th chapter, எபிரேயர் 6வது அத்தியாயத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால், we'll read the first 2 verses. நாம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 6 முதல் 2 வசனங்கள். There we have the doctrine of Christ. அங்கே கிறிஸ்துவுக்கு அடுத்த உபதேசத்தை பார்க்கிறோம். Number 1, முதலாவது repentance from dead works, செத்த கிரியைகளுக்கு இருந்து நீங்களாகும் மனம் திரும்புதல். faith towards God, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். doctrine of baptisms, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். laying on of hands, கைகளை வைக்குதல். resurrection of the dead, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் and eternal judgment. மற்றும் நித்திய நியாய தீர்ப்பு. And then if you want to add one more in verse 6, going on unto perfection. இன்னொன்றை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் பூரணராகும்படி கடந்து செல்வது. This is what is called doctrine of Christ. இதைத்தான் கிறிஸ்துவுக்கு அடுத்த உபதேசம் என்று சொல்லுகிறோம். We studied in detail about the doctrine of Christ in summer study program 78. 1978 ஆண்டிலே நடந்த வேநீர் கால வேத பாட திட்டத்திலே கிறிஸ்துவுக்கு அடுத்த உபதேசத்தை மிகவும் விளக்கமாக விவரமாக படித்தோம். What is repentance from dead works? இங்கே செத்த கிரியைகளிலிருந்து மனம் திரும்புதல் என்றால் என்ன? When we talk about faith towards God, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசத்தை குறித்து பேசினோம். what is the definition of faith? அதை குறித்த விசுவாசத்தை குறித்த வரையறை. What are the various kinds of faith? வகைகள். And what is the source of faith? அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் இடம். And thirdly, doctrine of baptisms. மூன்றாவதாக ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். 7 baptisms are mentioned in the Bible. வேதத்திலே 7 ஞான ஸ்நானங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. But there are 3 aspects for one Christian baptism. ஒரு கிறிஸ்தவ ஞான ஸ்நானத்திற்கு 3 அம்சங்கள் உண்டு. What are they? அவைகள் என்ன? First, the Holy Spirit baptizes us into Christ. முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் படுத்துகிறார். Secondly, a minister of the gospel baptizes us into water. இரண்டாவதாக தேவ ஊழியன் நம்மை நீருக்குள்ளாக ஞானஸ்நானம் கொடுக்கிறார். Thirdly, Jesus Christ baptizes us into the Holy Spirit. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்த ஆவியானவருக்குள் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். Holy Spirit into Christ, பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள், a minister of the gospel into water, தேவ சுவிசேஷ ஊழியன் நீருக்குள், and the Lord Jesus Christ into the Holy Spirit. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
ஆவியானவருக்குள். Now these three aspects of one baptism we studied in summer study program 78. இந்த ஒரே ஞானஸ்நானத்தின் மூன்று அம்சங்களை 1978 நடத்தின வேநீர்கால வேத பாட திட்டத்தில் படித்தோம். And the fourth subject was the laying on of hands. நான்காவது பாடம் கைகளை வைக்குதல். What are the purposes and procedures of laying on of hands as prescribed in the New Testament? புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த கைகளை வைக்குதலுக்கான நோக்கங்களும் முறைமைகளும் என்ன? And next, resurrection of the dead. ஐந்தாவது மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல். There are two kinds of resurrection. ரெண்டு வகையான உயிர்த்தெழுதல். And what are all the order of resurrection? உயிர்த்தெழுதலின் வரிசை கிரமம் என்ன? And then eternal judgment. அதற்கு பின்பு நித்திய நியாய தீர்ப்பு. There are two judgments in future. What are they and for whom are they? எதிர்காலத்தில் இரண்டு நியாய தீர்ப்புகள் உண்டு. அவைகள் எவை? அவைகள் யாருக்கு சம்பந்தப்பட்டது? And seventhly, going on unto perfection. ஏழாவதாக பூர்ணராகும்படி கடந்து போவது. And we studied 7 marks of Christian perfection. கிறிஸ்தவ பரிபூரணத்தின் 7 அடையாளங்களை படித்தோம். Because we already studied the subject in 78, we will not dwell on that subject now. 1978 ஏற்கனவே இதை படித்து விட்டபடினால இப்பொழுது அதை நாம் படிப்பதில்லை. So we will move on to the other one, that is the doctrine of the church. ஆகவே அடுத்த காரியமா இருக்கிற சபைகளுக்கு அடுத்த உபதேசத்திற்கு நாம் கடந்து செல்வோம். And that is listed out for us in book of Ephesians 4th chapter. அது எபேசியர் 4வது அத்தியாயத்திலே நமக்கு பட்டியலிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. Why do we call it a doctrine of the church? இதை ஏன் நாம் சபைக்கு அடுத்த உபதேசம் என்று சொல்லுகிறோம்? Because book of Ephesians is primarily about the church. இந்த எபேசியர் புத்தகம் பிரதானமாக திருச்சபையை குறித்து எழுதுகிறது. It was not written to a local church, but it was written to the universal church. இது ஒரு உள்ளூர் சபைக்கு எழுதப்பட்டதல்ல, ஆனால் உலகளாவிய சபைக்கு எழுதப்பட்டது. You go to Corinthians, கொரிந்தியருக்கு பொருந்தும். You go to Corinthians. நீங்கள் கொரிந்து பட்டணத்துக்கு போங்க. You go to Corinthian church. நீங்கள் கொரிந்து சபைக்கு போங்க. You go to Philippian church. நீங்கள் பிலிப்பி சபைக்கு போங்க. You go to Colossian church. நீங்கள் கொலோசை சபைக்கு போங்க. Some local problem will be dealt with. அங்கே உள்ளூரில் இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனையை அவர் கையாண்டு இருப்பார். But you read Ephesians. ஆனால் எபேசு நிருபத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால் no local problem will be dealt with. அங்கே உள்ளூர் பிரச்சனை எதுவுமே சொல்லப்படவில்லை. So it is not written to the local church. ஆகவே அது உள்ளூர் சபைக்கு எழுதப்படவில்லை. It was addressed to the universal church. அது உலகளாவிய சபைக்கு எழுதப்பட்டது. Because he was dealing with the universal church, அவர் உலகளாவிய சபையை குறித்து எழுதுகிறதினாலே the doctrine that he has listed out here, we have dared to name them as doctrine of the church. உலகளாவிய சபைக்கு அவர் எழுதி இருக்கிறபடியினாலே இங்கே அவர் கொடுத்திருக்கிற அந்த பட்டியலை நாம் சபைக்கு அடுத்த உபதேசம் என்று பெயரிட்டு அழைக்கிறோம். We read that from verses 4 to 6. 4வது வசனம் முதல் 6வது வசனம் வரை இருக்கிற வசன பகுதியிலே அதை வாசிக்கிறோம். Number 1, one body. முதலாவது நாம் அங்கே வாசிக்கிறது ஒரே சரீரமும், and then one spirit, ஒரே ஆவியானவர், then one hope, then அதற்கு அடுத்து ஒரே நம்பிக்கை, and then one Lord, அதற்கு பிறகு ஒரே கர்த்தர், then one faith, ஒரே விசுவாசம், then one baptism, ஒரே ஞானஸ்நானம், then one God and Father of all, who is above all and through all and in you all. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். Do you find something very interesting in this list? இதிலே மிக நேர்த்தியாக இருக்கிற ஒரு காரியத்தை உங்களால் காண முடிகிறதா? சுவாரஸ்யமா இருக்கிற ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறதா? In the 7 aspects of the church doctrine, Apostle Paul talks first about one body. இந்த சபை உபதேசத்தை குறித்த 7 காரியங்களை குறித்து சொல்லுகிற பொழுது முதலாவதாக ஒரே சரீரம் என்று சொல்லுகிறார். Because he was dealing with the unity of the church in verse 3. 3வது வசனத்திலே சபையின் ஐக்கியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். Because when he is talking about the unity of the body of Christ in the entire epistle, he puts one body first and then comes one spirit. To remain as united one body, he puts the aspect of one body on the top of that 7 factors list. முக்கியமாக அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபையை குறித்து திருச்சபையின் ஒருமைப்பாடு ஒரே சரீரத்தை போல இருக்க வேண்டும் என்று எழுதுகிறதுனாலே இந்த சபையை குறித்த உபதேசத்தின் பட்டியலிலே ஒரே சரீரம் என்பதை முதலாவதாக வைத்திருக்கிறார். But we, for our convenience sake, can change the order, and that will help our academic study purpose. நம்முடைய வசதிக்கு
தக்கதாக அந்த வரிசை கிரமத்தை நாம் கொஞ்சம் மாற்றிக்கொள்வோம். அது நம்முடைய படிப்பிற்கு உதவியாக இருக்கும். First we'll study about one God and Father. முதலாவதாக நாம் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் என்பதை குறித்து படிப்போம். Then we'll move on to one Lord. அதற்கு பின்பு ஒரே கர்த்தர். And then we will study about that one Spirit. அதற்கு பின்பு ஒரே ஆவியானவர். And then one faith. ஒரே விசுவாசம். One baptism. ஒரே ஞானஸ்நானம். One body. ஒரே சரீரம். One hope. ஒரே நம்பிக்கை. I call this a chronological order. இதை நான் கால கிரமத்துக்கு அடுத்த வரிசை என்று சொல்லுகிறேன். Just like we have canonical Bible, we also have chronological Bible. நாம் எப்படி வேத நியமத்தின்படி இருக்கிற canonical பைபிள் ஒன்று இருக்கிறது சொல்லுகிறபடியே கால வரிசையின்படி இருக்கிற வேதாகமும் நமக்கு உண்டு. We have Genesis at the beginning and book of Job somewhere in the middle in the canonical Bible, but in the chronological Bible the order of events as per the timeline it is selected. நமக்கு கையில இருக்கிற அந்த வேதாகமத்திலே அது கேனானிக்கல் பைபிள் என்று சொல்கிறோம். அதிலே முதலாவது ஆதியாகமத்திலே துவங்கி நடுவிலே எங்கேயோ யோபுவின் புத்தகம் வருகிறது. ஆனால் அதை கால வரிசையின்படி எழுதுவோம் என்று சொன்னால் அந்த கால வரிசையின்படி எழுதப்பட்ட அந்த வேதாகமத்திலே யோபுவின் புத்தகம் முதலே வருகிறது. அப்படி அது தொடர்ந்து சென்று கொண்டு இருக்கிறது. At least once in your lifetime you should read through the Bible from the chronological point of view. நம்முடைய வாழ்நாளிலே ஒரு முறையாவது கால கிரமத்தின் வரிசையின்படி நாம் வேதத்தை வாசித்து முடிக்க வேண்டும். The entire story will just open up new avenues of understanding for your biblical knowledge. நம்முடைய வேத அறிவிற்கு ஒரு புதுமையான ஒரு கண்ணோட்டத்தை நாம் இப்படி வாசிப்பதினாலே பெற்றுக்கொள்வோம். The bookstall will give you that chronological Bible. இங்கே நம்முடைய புத்தக சாலையிலே அந்த காலக்கிரமத்தின் அடிப்படையில் இருக்கிற வேதாகம் உண்டு. This rearranged list I call chronological. You know why? இந்த திருப்பி அமைக்கப்பட்ட இந்த பட்டியலை கால வரிசையின்படி அமைக்கப்பட்ட பட்டியல் என்று சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? The Father, number 1, sent the Son and made him Lord, number 2. நம்முடைய பிதாவாகிய தேவன் முதலாவதாய் இருக்கிறவர் தன்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை கர்த்தரும் ஆண்டவரும் ஆக்கினார். அவர் இரண்டாவது நபர். And the Lord went back and he sent the Spirit, that one Spirit. ஆண்டவர் பரத்திற்கு ஏறி சென்று ஒரே ஆவியானவராய் இருக்கிற ஆவியானவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். And people came into the faith and were baptized. மக்கள் விசுவாசத்திற்குள் வந்து ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொண்டார்கள். And they became members of the body of Christ. அவர்கள் ஆண்டவருடைய சரீரத்தின் அங்கத்தினர்கள் ஆனார்கள். And they await the return of Christ as their one hope. அவர் தங்களுடைய ஒரே நம்பிக்கையாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். This is not only chronological, this order also is logical and easy to remember. இது கால வரிசையின்படியான பட்டியல் மாத்திரமல்ல, தத்துவ ரீதியிலான பட்டியலுமாய் இருக்கிறபடினாலே அதை மிகவும் எளிதாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். Even one full 3-day seminar is not sufficient to expand and expound even one of these 7 aspects. இந்த 7 உபதேசங்களிலும் ஒரு உபதேசத்தை மாத்திரம் எடுத்து நாம் விளக்க முயற்சிப்போம் என்று சொன்னால் அந்த ஒரு உபதேசத்திற்கு மாத்திரம் ஒரு 3 நாள் கருத்தரங்கு போதாது. However, because we have to finish that subject today, I will try to touch upon very salient and salient features which are key texts, so your attention is very much requested. அப்படி இருந்தாலும் இந்த நாளிலே அந்த ஒரு பாடத்தை நாம் படிக்க வேண்டியது இருக்கிறபடினாலே மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய காரியங்களை மட்டும் நான் சொல்லவிருப்பதினாலே நீங்கள் மிகவும் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். Doctrine of the church. சபைக்கு அடுத்த உபதேசம். Number 1, one God and Father. முதலாவது இருப்பது ஒரே தேவனும் பிதாவும். Beloved, all our life we must be increasing in the knowledge of God. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் பிரியமானவர்களே நாம் தேவனுடைய அறிவிலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். That is the spiritual growth. அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. You know, if somebody asks you what is spiritual growth, யாராவது ஒருவர் ஆவிக்குரிய வளர்ச்சி என்றால் என்ன என்று கேட்பார்கள் என்று சொன்னால், if you want to give a single line definition, the answer is in Colossians 1st chapter 10th verse. அதற்கு ஒரு வார்த்தையிலே நாம் வரையறை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கொலோசியர் 1வது அத்தியாயம் தமிழிலே 9வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். That you may have a walk worthy of the Lord, fully pleasing him, being fruitful in every good work,
increasing in the knowledge of God. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக ஜெபம் பண்ணி வருகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். Increasing in the knowledge of God. அவரை அறிகிற அறிவிலே நிரப்பப்படுவது. What is theology? இறையியல் என்றால் என்ன? Knowledge of God. தேவனை குறித்த அறிவு. Science of God. தேவனை குறித்த அறிவு. Theo means God, ology means science. தியோ என்று சொன்னால் தேவன், ஆலஜி என்று சொன்னால் அதனுடைய குறித்த அறிவியல். So theology is science of God or knowledge of God. Growing and increasing in the knowledge of God is true spiritual growth. இறையியல் என்று சொன்னால் தேவனை குறித்த அறிவு, தேவனை குறித்த இறையியல், தேவனை குறித்த அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடைவது. We should keep on increasing in the knowledge of God. நாம் தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே விருத்தி அடைந்து கொண்டே போக வேண்டும். But today, on the face of the earth, before eternity, we can never fully understand God. ஆனால் இந்த பூமியிலே இன்றைக்கு நாம் தேவனை முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியவே முடியாது. We look at some scripture passages. அதற்கு சில வேத வாக்கியங்களை பார்ப்போம். Psalm 145. சங்கீதம் 145. And we will look at verse 3. சங்கீதம் 145 மூன்றாவது வசனம். Great is the Lord and greatly to be praised, and his greatness is unsearchable. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. Underline that sentence and underline that underlined sentence. அதை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள், அடிக்கோடிட்ட பாகத்தை மற்றொன்று அடிக்கோடிடுங்கள். His greatness is unsearchable. அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. And come to 147. 147வது சங்கீதம். And come to verse 5. 5வது வசனம். Great is our Lord and mighty in power. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலம் உள்ளவருமாயிருக்கிறார். His understanding is infinite. அவருடைய அறிவு அளவில்லாதது. Once again, his understanding is infinite. அவருடைய அறிவு அளவில்லாதது. It is not only a truth stated in the Old Testament. இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு சத்தியம் மாத்திரமல்ல. You cannot say only in the Old Testament it was like that, but in the New Testament it is different. பழைய ஏற்பாட்டில் தான் அப்படி இருந்தது, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அது வேறு விதமாய் இருந்தது என்று சொல்ல முடியாது. Even a person like Apostle Paul says in Romans 11th chapter. அப்போஸ்தலனாகிய பவுலை போன்ற ஒரு மனிதன் ரோமர் 11வது அத்தியாயத்திலே இப்படி சொல்லுகிறார். Look at the 33rd verse. 33வது வசனம். Oh, the depth of the riches both of the wisdom and knowledge of God. How unsearchable are his judgment and his ways past finding out. தேவனுடைய ஐஸ்வரியம் ஞானம் என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். Just because an Old Testament saint has said that, we don't accept it. The New Testament apostle who had the abundance of revelations, he also honestly confesses how unsearchable are his ways, they are past finding out. ஒரு பழைய ஏற்பாட்டிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனாலே மாத்திரம் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. புதிய ஏற்பாட்டிலே அதிகமான வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய அறிவு எவ்வளவு ஆழமானது என்று சொல்லுகிறபடியாலே அதை ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும். 1 Corinthians 2nd chapter. 1 கொரிந்தியர் 2வது அத்தியாயம். We'll read from verses 10 to 12. 10வது வசனம் முதல் 12வது வசனம் வரை வாசிப்போம். It says, God has revealed them to us by his Spirit. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். What has he revealed to us? அவர் எதை வெளிப்படுத்தினார்? What he has prepared for those who love him, as the previous words, that he has revealed to us. அவரை நேசிக்கிறவர்களுக்கு எதை அவர் ஏற்படுத்தி இருக்கிறாரோ அதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். But the deep things of God, it is not fully fathomed. தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார்.
ஆனால் தேவனுடைய முழு ஆழத்தையும் நம்மால் அறிய முடியாது. What man knows the things of a man except the spirit of a man which is in him? மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவரும் மனுஷருக்குரியவைகளை அறியான். Even so no one knows the things of God except the spirit of God. அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். But what have we understood? நாம் எதை புரிந்து கொண்டிருக்கிறோம்? Next word say the things that God has freely given to us, that we have understood. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம், புரிந்து கொண்டிருக்கிறோம். But the total knowledge of God, the full understanding of God, no one has understood. தேவன் நமக்கு எதை அருளி இருக்கிறாரோ அதை மாத்திரம் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனை முழுமையாக அவருடைய முழு ஞானத்தோடு கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. Let us look at some of the attributes of God which are fast finding out. தேவனுடைய சில குணாதிசயங்களை நாம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். அவைகள் மிகவும் அருமையானவைகள். Number 1, முதலாவதாக God is independent. தேவன் எவரையும் சாராதவர். Oh, that's a wonderful truth. That's a real kickstart. That's a real point where we begin to worship him. அது மிகவும் முக்கியமான ஒன்று. அங்குதான் நம்முடைய தொழுகை ஆரம்பமாகிறது. Many false doctrines originate from here. இங்கே இருந்துதான் அநேக கள்ள உபதேசங்கள் ஆரம்பமாகிறது. God is independent. தேவன் எவரையும் சாராதவர். In other words, he is complete in himself. அவர் தன்னில் தானே முழுமையானவர். He is absolutely absolute. பூரணத்தில் பூரணமானவர். He is completely complete. முழுமையில் முழுமையானவர். He is perfectly perfect. அவர் சம்பூரணத்தில் சம்பூரணமானவர். He does not depend on anything or anybody for his being. அவர் இருப்பதற்கு அவர் யாரையும் எதையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. That was stated by the apostles in Acts of the Apostles 17th chapter. அதைத்தான் அப்போஸ்தலர் 17வது அத்தியாயத்திலே சொல்லுகிறார்கள். We'll read verses 24 and 25. 24வது 25வது வசனத்தை வாசிப்போம். God who made the world and everything in it, since he is Lord of heaven and the earth, does not dwell in temples made with hands, nor is he worshipped with men's hands as though he needed anything. It is actually he who gives life, breath and all things. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியினாலே கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. He has everything. He does not need us. அவரிடத்தில் எல்லாம் உண்டு. அவருக்கு நம்முடைய அவசியமோ தேவையோ இல்லை. God is independent of any part of his created world. அவர் தேவன் தான் சிருஷ்டித்த எதையும் சார வேண்டிய அவசியமே இல்லை. Even if God had not created the world, இந்த உலகத்தை ஒருவேளை தேவன் படைக்காமல் இருந்திருப்பார் என்றால், if God had not created man and woman on the face of the earth, இந்த பூமியிலே மனுஷனையும் மனுஷியும் தேவன் உருவாக்காமல் இருந்திருந்தாலும், still he would be infinitely loving. அவர் அனாதியாய் இன்னும் நேசிக்கிறவராகவே அன்பு கூறுகிறவராகவே இருப்பார். He would be infinitely just. முடிவில்லாத நீதி உள்ளவராய் இருப்பார். There can be no reason that we add any dimension to God. தேவனோட பரிமாணத்தோடு கூட நாம் எதையோ சேர்க்க வேண்டும் என்ற எந்த காரணமும் இல்லை. That is why ஆகவேதான் when Moses asked God, what is your name? ஆகவேதான் மோசே தேவனிடத்திலே உம்முடைய பேர் என்ன என்று கேட்ட பொழுது, Why you ask my name? நீ ஏன் என்னுடைய பேரை கேட்கிறாய்? Because when I go and tell people God said, they will say, which God? நான் ஜனங்களிடத்திலே போய் தேவன் சொன்னார் என்று சொன்னால் அவர்களிடத்திலே உடனே அவர்கள் என்னிடத்திலே கேட்பார்கள், எந்த தேவன் என்று கேட்பார்கள். You know what name did God give to Moses? தேவன் மோசே இடத்திலே சொன்ன பேர் என்ன தெரியுமா? I am that I am. Absolute. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். முழுமையானவர். You know, that's the wonderful revelation God gave to Moses. It was with that name God delivered his people from Egyptian bondage. மோசேக்கு தேவன் கொடுத்த மிக நேர்த்தியான வெளிப்பாடு அது. அந்த நாமத்தின் மூலமாகவே தேவன்
இஸ்ரவேலரை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். Turn with me to book of Romans for another challenge on this vital character of God. இந்த ஆண்டவருடைய மிக உன்னதமான குணாதிசயத்தை குறித்த ஒரு சவால் நிறைந்த வசனத்தை ரோமர் நிருபத்திலே நாம் பார்ப்போம். 11th chapter. 11வது அத்தியாயம். Look at verses 34 and 35. 34வது 35வது வசனம். Who has known the mind of the Lord? கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? Who has become his counselor? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? Who has first given to him and it shall be repaid to him? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? God does not need anybody. தேவனுக்கு யாரும் அவசியமில்லை. For his being, for his existence, he does not need anybody. அவர் இருப்பதற்கு அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. The summary is given in the 36th words. 36வது வசனத்திலே அதனுடைய சாராம்சம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. Of him, through him and to him are all things, to whom be glory forever. Amen. I told you this is the beginning of worship. சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆகவேதான் ஆராதனையின் ஆரம்பம் இங்கே இருக்கிறது என்று சொன்னேன். You know, this independence of God, this doctrine is very much eroded in some of the modern worships, as if God depends upon us. இன்றைக்கு இருக்கிற நவீன காலத்து ஆராதனைகளே தேவன் எவரையும் சாராதவர் என்கிற இந்த முக்கியமான உபதேசம் வெகுவாக பின்தள்ளப்பட்டிருக்கிறது. ஏனோ தேவன் நம்முடைய ஆராதனையிலே வாழ்கிறவரை போல நாம் ஆராதனை செய்ய கற்றுக் கொடுக்கப்படுகிறோம். That's why I told you, anything that I teach here will be a vaccine. It will be a prevention against the possible future ills which may override you. ஆகவேதான் நான் சொன்னேன், இங்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எதிர்காலத்திலே வரவிருக்கிற நோய்களுக்கு ஒரு தடுப்பு ஊசியாக அமையும் என்று சொன்னேன். God is independent. தேவன் யாரையும் சாராதவர். Number 2, God is unchangeable. இரண்டாவதாக தேவன் மாறாதவர். This is called technically as the immutability of God. இதைத்தான் தேவனுடைய மாறாமை என்று சொல்லுகிறோம். Turn with me to an Old Testament classic passage, Book of Psalms, chapter 102. சங்கீதம் 102 மிக ஒரு நேர்த்தியான ஒரு வசனத்தை பார்ப்போம். We'll read from verses 25 to 27. 25வது வசனம் முதல் 27வது வசனம் வரை வாசிப்போம். I just love them. அதை நான் மிகவும் நேசிக்கிறேன். Of old you laid the foundation of the earth, and the heavens are like the work of your hands. நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. They will perish but you will endure. அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். Yes, all of them will grow old like a garment, like a cloak. You will change them and they will be changed. அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போவும், அவைகளை ஒரு சால்வையை போல மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். But hallelujah, but you are the same and your years will have no end. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. Oh beloved, how beautifully the Bible opens up God's character before us in simple language. வேதம் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக நமக்கு இருக்கிற அந்த சத்தியத்தை எளிதான முறையிலே நமக்கு முன்பாக திறந்து காட்டுகிறது. Even Mount Himalayas will be rolled like a bed sheet and it will be thrown away by God. இமாலய மலையும் கூட ஒரு வஸ்திரத்தை போல சுருட்டப்பட்டு வெளியே தள்ளப்படும். But you Lord, you remain forever and ever. ஆனால் நீரோ என்றைக்கும் நித்தியமாய் அப்படியே இருப்பீர். That is the revelation we have in book of Numbers 23rd chapter. அதைத்தான் எண்ணாகமம் 22வது அத்தியாயத்தில் நாம் வாசிக்கிறோம். Numbers 23rd chapter. எண்ணாகமம் 22வது வசனம் அத்தியாயம் 23rd chapter. சரி 23வது அத்தியாயம். We look at the 19th verse. 19வது வசனம். God is not a man that he should lie, nor a son of man that he repent. Has he said, will he not do it? Has he spoken, will he not make it good? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாறு அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? Come with me to the book of James for an endorsement of this Old Testament statement. இந்த பழைய ஏற்பாட்டிலே சொன்ன ஒரு வசனத்திற்கு அங்கீகாரப்படுத்துகிற ரீதியிலே நாம்
யாக்கோபின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். First chapter 17th verse. யாக்கோபு முதலாவது அத்தியாயம் 17வது வசனம். Every good gift and every perfect gift from above and comes down from the Father of lights, with whom there is no variation or shadow of turning. நன்மையான எந்த ஈவும் பரிபூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. Underline that statement. There is no variation or shadow, even shadow, slightest shadow of turning with our eternal God. Yeah. He is I am that I am. இந்த வசன பகுதியை அடிக்கோடு இட்டுக் கொள்ளுங்கள். அவரிடத்திலே யாதொரு மாறுதலும் இன்னும் பார்ப்போம் என்று சொன்னால் யாதொரு வேற்றுமையின் நிழலும் கூட இல்லவே இல்லை. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். If you don't understand this unchangeableness of God, you will make a God into a doll. நீங்கள் தேவனுடைய இந்த மாறாமையை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் தேவனை ஒரு பொம்மையாக்கி விடுவோம். Don't think that is what is done by non-Christians. It is mostly done today by Christians. அது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களால் செய்யப்படுகிறது என்று நினைக்க வேண்டாம். இன்றைக்கு அது அதிகமாக கிறிஸ்தவர்களாலேயே செய்யப்படுகிறது. God is a doll in the hands of many Christians. இன்றைக்கு अनेक கிறிஸ்தவருடைய கையிலே தேவன் ஒரு பொம்மையாக இருக்கிறார். They can keep changing his color. அவருடைய நிறத்தை அப்பொழுது நினைத்த பொழுதெல்லாம் மாற்றிக்கொள்ளலாம். One day they can make his nose sharp, next day they will make his nose blunt. ஒரு நாள் அவருடைய மூக்கை கூர்மையாக்குவார்கள், அடுத்த நாள் அதை மழுங்க செய்து விடுவார்கள். They change God according to their whims and fancies rather than they change themselves according to God's expectation. அவருடைய விருப்பத்திற்கும் ஆசைக்கும் ஏற்ற வண்ணமாக தேவனை மாற்றிக்கொள்வார்களே ஒழிய தேவனுடைய விருப்பத்திற்கும் ஆசைக்கும் ஏற்ற வண்ணமாக தங்களை மாற்றிக்கொள்ள அவர்கள் முயற்சிப்பதில்லை. You know, this is a very dangerous trend that is plaguing modern Christendom. இன்றைக்கு இருக்கிற நவீன கிறிஸ்தவத்தை கொள்ளை நோயை போல கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியம் இது. Many of what I say in this seminar you will not understand their immediate applicability, but keep them in mind. The Holy Spirit at the appropriate time, it is my prayer, will remind you of what has been taught here. இந்த கருத்தரங்கிலே சொல்லப்பட்ட அநேக காரியங்களின் உடனடி பயனை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஆனால் இங்கே சொல்லிக் கொடுத்தவைகளை உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஆவியானவர் ஏற்ற சமயத்திலே அதை உங்களுக்கு நினைப்புப்படுத்துவார். The doctrine of the church. சபைக்கு அடுத்த உபதேசம். Now we have listed out 7 of them as found in Ephesians 4th chapter. அதை எபேசியர் 4ஆம் அத்தியாயத்திலே 7 உபதேசங்களை நாம் பார்த்தோம். And we have rearranged them in a chronological or rather a logical sequence. அதை நாம் கால கிரமத்தின்படியான இல்லை என்றால் நாம் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற முறையிலே வரிசைப்படுத்தி அவைகளை நாம் பார்த்தோம். The first one was one God and Father. ஒரே பிதாவும் ஒரே தேவனும் உண்டு. Growing in the Lord or growing in Christian life means increasing ever and ever in the knowledge of God. நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வளருவது என்று சொன்னால் தேவனுடைய அறிகிற அறிவிலே மென்மேலும் வளர்ந்து விருத்தி அடைவது என்று அர்த்தம். But at the same time we can never ever fully comprehend or understand the depth of God. ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய அனந்த ஞானத்தை முழுவதுமாக நாம் ஆராய்ந்து அறிய முடியாது. We began studying some attributes of God. நாம் தேவனுடைய சில குணாதிசயங்களை பற்றி படிக்க ஆரம்பித்தோம். God is absolutely independent. தேவன் முற்றிலுமாக எதையும் சாராதவர். And God is unchangeable. தேவன் மாறாதவர். Now we will go to point number 3. God is eternal. இப்பொழுது 3ஆம் குறிப்பிற்கு செல்லுவோம். தேவன் நித்தியமானவர். Which means he has no beginning and he has no end. அப்படி என்றால் அவருக்கு ஆரம்பமும் கிடையாது, துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது என்று அர்த்தம். Turn with us to book of Psalms 90th chapter.
சங்கீதங்களிலே 90வது சங்கீதத்தை பார்ப்போம். We will read the second verse. இரண்டாவது வசனம். Before the mountains were brought forth, or ever you had formed the earth and the world, even from everlasting to everlasting you are God. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். These are all beautiful texts, and these words are so excellently and succinctly coined, so these are all worth memorizing. இது போன்ற வசனங்கள் எவ்வளவோ கவனமாக அழகாக ஆழமான அர்த்தத்துடன் எழுதப்பட்ட வசனங்கள் ஆகையால் இவற்றை மனனம் செய்வது உபயோகமாயிருக்கும். Fourth verse of the same psalm. அதே 90வது சங்கீதத்திலே 4வது வசனம். 1,000 years in your sight are like yesterday when it is past, and like a watch in the night. உமது பார்வைக்கு 1000 வருடம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. In other words, God knows the end from the beginning. இன்னும் மற்றொரு விதத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவன் முடிவை துவக்கத்திலிருந்தே அறிவார். Turn with us to book of Isaiah 46th chapter, and I will read verses 9 and 10. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46வது அத்தியாயத்திலே 9வது 10வது வசனங்களை வாசிப்போம். Just because some of these words you are very familiar with, don't become lazy to turn to the passages. Turn to the passages, see them in your Bibles, and your faith will be renewed and strengthened. இந்த வேத வசனங்கள் உங்களுக்கு தெரிந்ததா இருந்தாலும் நன்கு அறிமுகமானதா இருந்தாலும் தயவு செய்து உங்கள் வேத புத்தகத்தை அந்த வசனத்திற்கு திருப்புங்கள். உங்கள் வேத வசனத்தை திருப்பி அந்த வசனத்தை படியுங்கள். உங்களுடைய விசுவாசம் வளர்வதை திடப்படுத்துவதை உணர்வீர்கள். Remember the former things of old, for I am God and there is no other, and I am God, there is none like me. Declaring the end from the beginning. முந்தி பூர்வ காலத்திலே நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. பூர்வ காலம் ஆதி முதல் அறியப்படாதவைகளை, ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதல் கொண்டும் அறிவிக்கிறேன். God declares the end from the beginning. ஆண்டவர் முடிவை துவக்கத்திலிருந்து அறிவிக்கிறவராயிருக்கிறார். Those of you who have had an opportunity to pray with me, this is one of my very favorite texts. Any situation, any program, any problem, any project, I always acknowledge before the Lord to start with, Lord, you know the end from the beginning. So Lord, guide us, lead us, equip us, prepare us. That's how I used to pray. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறவர்களுக்கு தெரியும், எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வசனம் இந்த வசனம் தான். எந்த நிகழ்ச்சியா இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், செய்ய வேண்டிய காரியங்களை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் தேவனுடைய சமூகத்திலே நான் இதை அறிக்கை செய்வேன். ஆண்டவரே, நீர் முடிவை துவக்கத்திலிருந்தே அறிவீர், ஆகையினால் எங்களுக்கு பலன் தாரும், ஞானம் தாரும், எங்களை பலப்படுத்தும் என்று சொல்லி கேட்பேன். Book of Deuteronomy 33rd chapter and verse 27. உபாகமம் புத்தகத்திலே 32வது அத்தியாயம் 33rd chapter 27th verse. 33வது அத்தியாயம் 27வது வசனம். The eternal God is your refuge, and underneath are the everlasting arms. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். Sister Sara Navaroji, the Tamil Christian poetess, has given us a beautiful song, Anadi Devan Unadikalame. That song is full of this particular truth that we are studying now. தேவனுடைய ஊழியர் சாரா நவரோஜி அவர்கள் இந்த வசனத்தை கொண்டு அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமே என்று சொல்லுகிற ஒரு அழகிய பாடலை தமிழ் கிறிஸ்தவ உலகிற்கு அளித்திருக்கிறார். 1 Timothy 1st chapter and 17th verse. 1 தீமோத்தேயு 1வது அத்தியாயம் 17வது வசனம். Now to the King eternal, immortal, invisible, to God who alone is wise, be honor and glory forever and ever. Amen. 1 தீமோத்தேயு 1:11 நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனியுமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். Beloved, studying theology or understanding of God leads us to a meaningful and acceptable worship. பிரியமானவர்களே, இறையியலை கற்றுக்கொள்வது, தேவனை குறித்த அறிவை அறிந்து கொள்ளுவது நம்மை ஒரு அர்த்தபூர்வமுள்ள ஆராதனைக்கு வழி நடத்தும். God is eternal. தேவன் நித்தியமானவர். The fourth truth that we are studying is God is omnipresent. நாம் படிக்கிற 4வது சத்தியம், தேவன் சர்வ வியாபகர். Turn with us to book of Jeremiah 23rd chapter.
எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23வது அத்தியாயத்திற்கு திருப்புங்கள். We'll read verses 23 and 24. 23, 24வது வசனங்கள். Am I a God near at hand, says the Lord? Am not a God afar off? எரேமியா 23:23 நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். Can anyone hide himself in secret places? So I shall not see him, says the Lord. Don't I fill heaven and earth, says the Lord. யாவனாகிலும் தன்னை நான் காணக்கூடாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். So in order to pray for the salvation of Delhi, you don't need to go and pray in Delhi. You can pray from Dharmaburi. Delhi will be touched by the Lord. ஒருவேளை டெல்லியில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் டெல்லிக்கு போய் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தர்மபுரியில் இருந்து கொண்டே ஜெபித்தால் டெல்லியில் உள்ளவர்கள் தொடப்படுவார்கள். Because the Bible says, am I a God only for the near? Am I not a God afar off also? ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ. He cannot be contained in any space because God has no dimension. தேவனுக்கு எந்தவித பரிமாணமும் கிடையாது. ஆகையினாலே அவரை ஒரு இடத்தில் அடைத்து வைக்க முடியாது. And he cannot be localized also. அவரை ஒரு இடத்தில் இருத்தி வைக்க முடியாது. If only you can localize deity, you can say that place has got a sanctity. When you cannot localize deity, there is no sanctified place on the face of the earth today. ஒருவேளை நீங்கள் தெய்வத்தை ஒரு இடத்தில் இருத்தி வைக்க முடியும் என்று சொன்னால் இந்த இடம்தான் பரிசுத்த ஸ்தலம் என்று அதை குறிப்பிட்டு சொல்லலாம். ஆனால் நீங்கள் தேவனை அப்படி வைக்க முடியாததினாலே பூமியிலே எந்த இடத்தையும் பரிசுத்தமான இடம் என்று எதையும் சொல்ல முடியாது. Solomon understood it by the wisdom God gave him. தேவன் கொடுத்த ஞானத்தினாலே சாலமோன் ராஜா இதை புரிந்து கொண்டான். 1 Kings 8th chapter and verse 27. 1 ராஜாக்களின் புத்தகம் 8வது அத்தியாயம் 27வது வசனம். Will God indeed dwell on earth? Behold, heaven and the heaven of heavens cannot contain you. How much less this temple which I have built. 1 ராஜாக்கள் 8:27 தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். Nobody can build a better temple or a prayer hall than Solomon. ஒரு சாலமோனை பார்க்கிலும் சிறந்ததான ஒரு ஜெப ஆலயத்தையோ கோயிலையோ யாராலும் கட்ட முடியாது. Even Solomon, he said, even heaven of heavens cannot contain God. Can this small temple, this structure can contain him? அப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டின சாலமோனே இப்படி சொல்லுகிறார், வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளக்கூடாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். Book of Isaiah 66th chapter, the first 2 verses. ஏசாயா 66வது அத்தியாயம் முதல் 2 வசனங்கள். Heaven is my throne and earth is my footstool. Where is the house that you will build me? A challenge. Where is the place of my rest? தேவன் இப்படியாய் சவால் விடுக்கிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. All these things my hands have made and all these things exist, says the Lord. But on this one will I look, on him who is poor and of a contrite spirit and who trembles at my word. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். God is omnipresent. தேவன் சர்வ வியாபகர். Then comes a question. அப்படி என்றால் நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது. Is God in hell also? அப்படி என்றால் தேவன் நரகத்திலும் இருக்கிறாரா? He does not dwell there. அவர் நரகத்தில் வசிப்பதில்லை. But he can visit that place for judgment. ஆனால் நியாயம் தீர்க்கும்படியாய் அந்த இடத்தையும் தேவன் சந்திப்பார். Turn with us to book of Amos 9th chapter. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அத்தியாயத்திற்கு வேதத்தை திருப்புங்கள். We'll read verses 2 and 3. 2-3வது வசனங்கள். Though they dig into hell, from there my hand shall take them. ஆமோஸ் 9:2 அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டிருந்தாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்துக் கொண்டு வரும். Though they climb up to heaven, from there I will bring them down. அவர்கள் வானப்பரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலும் இருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன். Though they hide themselves on top of Carmel, from there I will search and take them. அவர்கள் கர்மேலின் கொடுமுடியிலே ஒளிந்து கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன். Though they hide me from sight at the bottom of the sea, from there I will command the serpent and it shall bite them. அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும்
அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன். God does not dwell in hell, தேவன் நரகத்திலே வசிப்பதில்லை. but he can visit hell if necessary in order to execute judgment. ஆனால் தேவைப்பட்டால் நியாய தீர்ப்பை நிறைவேற்றும்படியாக அவர் நரகத்தையும் சந்திப்பார். The fifth point we need to understand as the attribute of God. ஆறாவது தேவனுடைய குணாதிசயங்களிலே fifth point. ஐந்தாவது குணாதிசயம், God is omniscient. தேவன் சர்வ ஞானி. 1 John 3rd chapter 20th words. If our heart condemns us, God is greater than our heart and knows all things. God knows all things. The omniscience of God. 1 யோவான் 3:20, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். தேவன் சகலத்தையும் அறிந்தவர். தேவனுடைய சர்வ ஞானம். Book of Hebrews 4th chapter. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அத்தியாயம். Look at the 13th verse. 13வது வசனத்தை பாருங்கள். There is no creature hidden from his sight. All things are naked and open to the eyes of him to whom we must give account. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். David understood this truth and he has given us a very illustrative, practical and personal application. தாவீது இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை மிகவும் நன்றாக விளங்கிக் கொண்டார். அந்த உண்மையை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே எப்படி நடைமுறைப்படுத்தினார், அபியாசப்படுத்தினார் என்பதை எழுதி வைத்திருக்கிறார். All theology becomes our personal experience. That's the profit of studying theology. எல்லா இறையியலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வாழ்க்கை முறையாக பிரதிபலிக்க வேண்டும். இதுதான் இறையியல் படிப்பதின் பயன். Psalm 139, the first 4 verses, several of us know this by heart. சங்கீதம் 139 முதல் வசனங்கள், இது நம்மில் அநேகருக்கு மனப்பாடமாய் தெரியும். Oh Lord, you have searched me and known me. You know my sitting down, my rising up. You understand my thought afar off. You comprehend my path and my lying down, and are acquainted with all my ways. There is not a word in my tongue. Behold, Lord, you know it altogether. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, இதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். You know, if you read the entire Psalm 139, you can give a title to that psalm like this. ஒருவேளை நீங்கள் 139வது சங்கீதம் முழுவதையும் படித்தால் அதனுடைய சாராம்சத்தை இப்படியாக சொல்லலாம். God knows. தேவன் அறிவார். God knows. That's the title we can give to this long psalm. தேவன் அறிவார் என்பதைத்தான் இந்த சங்கீதத்தின் தலைப்பாக நாம் கொடுக்க முடியும். That knowledge of David led him to a heart-searching prayer which we very often use. இந்த தேவனுடைய இந்த ஞானம் தான் தேவன் தாவீது தன்னுடைய இருதயத்தை தற்பரிசனை சொல்லும்படியாக நடத்தினது. அந்த ஜெபத்தை நாம் அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம். It is climaxed in the last 2 verses, verses 23 and 24. 23, 24வது வசனங்கள். Search me, O God, and know my heart. Try me and know my thoughts. See if there is any wicked way in me, and lead me in the way everlasting. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். Yes, beloved, the knowledge of each of the attributes of God will enrich our personal walk and our personal life. ஆமாம் பிரியமானவர்களே, தேவனுடைய இந்த ஒவ்வொரு குணாதிசயங்களை நாம் தியானித்து படித்து அபியாசிக்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் நடைமுறையையும் அது அதிக வளமுள்ளதாக்குகிறது. Then there is a question. அப்பொழுது இன்னும் ஒரு கேள்வி. God knows everything. தேவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே. But how does God say he will forget our sins? If somebody forgets our sins, then he cannot ever remember our sins. So he does not know that. ஒருவேளை அவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மறந்து விட்டேன் என்று எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை அவர் மறந்து விட்டார் என்றால் அவருக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது என்றுதானே அர்த்தம். Now how do we say that God forgets our sins? அப்படி இருக்க தேவன் நம்முடைய பாவங்களை மறந்து விடுகிறார் என்று எப்படி சொல்ல முடியும்? Turn with me to book of Isaiah, 43rd chapter. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 43வது அத்தியாயத்தை பாருங்கள். Look at the 25th word. These are all some crucial theological truths that I am presenting to you. 25வது வசனம். இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான இறையியல் பாடங்கள். Even I am he who blots out your transgressions for my own sake, and I will not remember your sins. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். What does it mean?
அது இதனுடைய அர்த்தம் என்ன? It does not mean that God cannot remember our sins. தேவன் நம்முடைய பாவங்களை நினைவில் வைத்திருக்க முடியாது என்றல்ல. It only means that in our relationship with Him, He will not resurrect them again. அவர் நம்மோடு கொண்டிருக்கிற உறவிலே நம்முடைய பாவங்களை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வதில்லை என்றுதான் அர்த்தம். But as far as man is concerned, ஆனால் மனிதனை பொறுத்தவரையில் you go and apologize to a person, that person will say, I forgive you. ஒருவேளை ஒரு நபரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டால் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லுவார். But he will not forget it. ஆனால் அதை மறக்கவே மாட்டார். At the next most opportune time, he will bring it to remembrance and he will quote it against you. எப்பொழுது நேரம் சரியான நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்திலே அதை நினைவுபடுத்துவார், அதை சொல்லியும் காண்பிப்பார். That's not so with God. ஆனால் தேவனோடு அப்படி அல்ல. Once He forgives, ஒரு முறை அவர் மன்னித்து விட்டால் He will not resurrect it again to remind us or condemn us. நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக அவர் அந்த பாவத்தை திரும்பவும் நினைவுபடுத்தவே மாட்டார். That is the meaning of saying that God does not remember our sins any longer. தேவன் நம்முடைய பாவத்தை நீ ஒருபொழுதும் நினையார் என்று சொல்வதின் அர்த்தம் அதுதான். Now the sixth attribute of God is omnipotent. தேவனுடைய ஆறாவது குணாதிசயம், தேவன் சர்வ வல்லவர். Now there are so many references to the almightiness of God throughout the whole Bible. இந்த வேதாகமம் முழுவதிலும் தேவனுடைய சர்வ வல்லமையை குறிக்கின்ற अनेक வசன பகுதிகள் உண்டு. For example, Genesis 17:1, God spoke to Abraham, I am God Almighty. ஆதியாகமம் உதாரணத்திற்கு ஆதியாகமம் 17வது அத்தியாயம் 1வது வசனத்திலே தேவன் ஆபிரகாமோடு பேசும் பொழுது நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். And when God spoke to Jacob in 35th chapter of Genesis in the 11th verse, God said, I am God Almighty. ஆதியாகமம் 35 அத்தியாயம் 11வது வசனத்திலே யாக்கோபோடு பேசும் பொழுது அவர் நான் தேவனாய் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். Very recently, while I was browsing through my concordance, I came across a very interesting finding. இந்த முறை நான் சொல்ல அகராதியில வேத அகராதியிலே நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை கண்டுபிடித்தேன். The maximum number of reference to the almightiness of God in the whole Bible occurs in the book of Job. தேவனுடைய சர்வ வல்லமையை குறித்த அதிகமான குறிப்புகள் முழு வேதாகமத்திலேயே யோபின் புத்தகத்தில் தான் வருகிறது. The most mysterious book in the Bible is book of Job, we know that. நம் வேதாகமத்திலேயே நாம் புரிந்து கொள்ள முடியாத ரகசியமான ஒரு புத்தகம் யோபின் புத்தகம் தான். But that most mysterious book of Job will be better understood if we have the background of the almightiness of God, that God can do anything. If that character is kept at the background, the picture emerges beautifully. இந்த புரிந்து கொள்ள முடியாத ரகசியமான இந்த புத்தகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய சர்வ வல்லமையை நாம் மனதின் பின்னலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் சர்வ வல்லவர், அவர் செய்ய நினைத்தது எதுவும் தடைபட முடியாது, எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த ரகசியமான புத்தகத்தையும் நாம் விளங்கிக் கொள்ளலாம். So next time you study book of Job, have this as the theme, the almightiness of God, the omnipotence of God. Then there's a lot of puzzles in the Bible, it will just fall in place, especially in that book of Job. ஆகையினாலே அடுத்த முறை நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது, விசேஷமாக யோபின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய சர்வ வல்லமை, தேவன் அனைத்தையும் செய்யக்கூடியவர் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டால் வேதாகமத்தில் புரியாத பகுதிகள் எல்லாம் தானாகவே புரிய ஆரம்பிக்கும். Beloved, there is an oft repeated statement about this almightiness of God in the Bible. You know what that statement is? தேவனுடைய சர்வ வல்லமையை குறித்து அடிக்கடியாக அதிகம் சொல்லப்படுகிற ஒரு கூற்று உண்டு வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். You know what it is? அது என்ன தெரியுமா? Nothing is impossible with God. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. First God said that to Sarah. முதலாவதாக தேவன் அதை சாராளுக்கு சொன்னார். And next God gave that promise to prophet Jeremiah. அடுத்தபடியாக தேவன் எரேமியா தீர்க்கதரிசிக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். Then God gave that promise through angel Gabriel to Mary. அடுத்ததாக காபிரியல் தூதன் மூலமாக மரியாளுக்கு இந்த செய்தியை கொடுத்தார். Then Jesus directly gave this promise to his disciples when they asked him about rich people entering the kingdom of heaven. Who then can be saved? Jesus said, with man this is impossible, but with God all things are possible. அடுத்தபடியாக ஐஸ்வரியவான் ரட்சிக்கப்படுவதை குறித்து
சீடர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கேட்டார்கள், ரட்சிக்கப்படும், அப்படி என்றால் யார்தான் ரட்சிக்கப்படக்கூடும் என்று கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வாக்குத்தத்தமாக சொன்னார். For each of these 4 instances, you leave some bracket, parenthesis against whatever I have said, and when you get back home, you take it as a home assignment, find out the references and you fill them up. நான் சொன்ன இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் எழுதி கொண்டு ஒரு பிராக்கெட் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது இந்த பகுதிகள் எந்த வேத வசன பகுதியில் வருகிறது என்பதை வீட்டு பாடமாக வைத்து கண்டுபிடியுங்கள். So that itself will be a very encouraging and healthy exercise for you. இது உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய, ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு எக்சர்சைஸ், நல்ல ஒரு பாடமாக அமையும். And now the 7th attribute of God is invisible. தேவனுடைய 7வது குணாதிசயம், தேவன் அதரிசனமானவர் அல்லது காணக்கூடாதவர். Now turn with us to John's Gospel, 1st chapter and 18th verse. யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 1வது அத்தியாயத்திலே 18வது வசனத்தை பாருங்கள். John 1:18. யோவான் 1:18. No one has seen God at any time. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. The only begotten Son who is in the bosom of the Father, he has declared him. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். 1 Timothy 1st chapter and 17th verse. 1 தீமோத்தேயு 1வது அத்தியாயம் 17வது வசனம். 1 Timothy 1 and verse 17. 1 தீமோத்தேயு 1:17. Now the King eternal, immortal, invisible. நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் இருக்கிறவர். 1 Timothy 6th chapter and 16th verse. அதே 1 தீமோத்தேயு 6வது அத்தியாயம் 16வது வசனம். Who alone has immortality, dwelling in unapproachable light, whom no man has seen or can see. ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவனும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். Now immediately after telling about that attribute of God, see how he goes into worship. He says, to him be honor, everlasting power. Amen. தேவனுடைய குணநலனை சொல்லி முடித்த அதே கணத்தில் பாருங்கள் அவர் எப்படி ஆராதனை செய்கிறார். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். That is why whatever we are now learning will be for our lifetime worship, meaningfully and acceptably. ஆகையினால் தான் நாம் இங்கு கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் எல்லாம் நம் வாழ்நாள் முழுவதும் தேவனை ஆராதிக்கும்படியாக, அவருக்கு உகந்ததான ஆராதனை நடத்தும்படியாக நம்மை நடத்த வேண்டும். 1 John 4th chapter and 12th verse. 1 யோவான் 4வது அத்தியாயம் 12வது வசனம். No one has seen God at any time. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. Now this is what teaching is. This is what teaching is. இதுதான் போதிப்பது என்பது. இதுதான் உபதேசம். இதுதான் உபதேசம். Now this is a plainly taught doctrine in the Bible. இது வேதத்திலே வெளிப்படையான தெளிவாக போதிக்கப்படுகின்ற உபதேசம். There can be some experiences this side or that side which seem to contradict this, but we should not take it as a contradiction. On the face of this plain teaching, we should synchronize that passage. ஒரு இந்த தெளிவான உபதேசத்திற்கு முரண்படுகிற மாதிரியான சில அனுபவங்கள் அந்த பக்கத்திலும் இந்த பக்கத்திலும் நடந்திருக்கலாம். நாம் அதை கொண்டு இதை நாம் எடை போடாமல் இந்த தெளிவான உபதேசத்தின் அடிப்படையில் அந்த அனுபவங்களை புரிந்து கொள்ள வேண்டும். Look at Exodus, for example, 33rd chapter. உதாரணத்திற்கு யாத்திராகமம் 39வது அத்தியாயத்தை, 33rd chapter, 33வது அத்தியாயத்தை பாருங்கள். Look at the 11th verse. 33:11. The Lord spoke to Moses face to face as a man speaks to his friend. யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். The same chapter, come to the 20th verse. ஆனால் அதே அத்தியாயத்திலே 20வது வசனத்தை பாருங்கள். God told Moses, you cannot see my face, no man shall see me and live. நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். In the 11th verse it says God spoke to Moses face to face. 11வது வசனத்திலே ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார் என்று சொல்லுகிறார். But in the 20th verse God himself says that you cannot see my face. If you see my face you cannot live. ஆனால் அதே அத்தியாயம் 20வது வசனத்திலே தேவனே சொல்லுகிறார், நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது. What does it mean? இதன் அர்த்தம் என்ன? We should not go from experience to doctrine. We should test experience on the face of the doctrine.
இதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் நாம் அனுபவத்தில் இருந்து ஒரு உபதேசத்தை கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் உபதேசத்தின் அடிப்படையில் தான் அனுபவத்தை சோதித்து பார்க்க வேண்டும். Even a biblical experience must be brought under the scrutiny of the clear teaching of the scriptures. வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்களும் கூட வேதத்தில் தெளிவாக போதிக்கப்பட்டிருக்கிற உபதேசத்தின் கீழ்தான் வர வேண்டும். Yes, God never reveals or shows himself in his total essence to any human being. தேவன் தன்னுடைய முழு மகிமையையும் ஒரு மனிதருக்கும் ஒரு காலம் வெளிப்படுத்துவதில்லை. But he shows a little bit here and there through his created beings. ஆனால் தம்முடைய மகிமையினுடைய ஒரு சிறிய பாகத்தை தான் சிருஷ்டிப்பின் மூலமாய் வெளிப்படுத்தலாம். Jesus made it very clear. இயேசு கிறிஸ்து இதை தெளிவாக சொன்னார். God is a spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். To whom did he say that? அதை யாருக்கு சொன்னார்? Jesus said it to the Samaritan woman. இதை சமாரிய ஸ்திரீக்கு ஆண்டவர் சொன்னார். When did he say that to Samaritan woman? அதை எப்பொழுது அந்த சமாரிய ஸ்திரீக்கு சொன்னார்? The Samaritan woman was talking about the place of worship. இந்த சமாரிய ஸ்திரீ ஒரு ஆராதனை செய்கிற இடத்தை குறித்து பேசினாள். She was talking about the sanctity of that mountain. அந்த மலையினுடைய தூய்மை பரிசுத்தத்தை குறித்து பேசினாள். And Jesus corrected her. அப்பொழுது இயேசு அவளை திருத்தினார். You cannot box or house the Lord God in a mountain. நீ தேவனாகிய கர்த்தரை ஒரு மலையிலே இருத்தி வைக்க முடியாது என்று சொன்னார். And Jesus said God is a spirit. அப்பொழுது அவர் சொன்னார் தேவன் ஆவியாய் இருக்கிறார். You cannot worship him ceremonially. நீ அவரை சடங்காச்சாரமாய் தொழுது கொள்ள முடியாது. He is a spirit, so you should worship him in spirit. அவர் ஆவியாய் இருக்கிறார், ஆகையால் நீ ஆவியோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். You know in what context Jesus brings that? When he was talking about that special places of worship, Jesus brought the truth. No, God has no dimension. You cannot house him. You cannot localize him. You cannot box him. He is a spirit. You must worship him in spirit. அந்த ஸ்திரீ தேவனை குறித்து ஒரு மலையிலே இருக்கிறார், அந்த மலையில் தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது இயேசுவானவர் அந்த ஸ்திரீயை திருத்தி, நீ தேவனை ஒரு இடத்தில் அடைத்து வைக்க முடியாது, இருத்தி வைக்க முடியாது, அவர் இந்த மலையிலோ அந்த மலையிலோ இல்லை, அவர் ஆவியாய் இருக்கிறார், நீர் அவரை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். That is why God is strictly against. Follow me carefully, those of us who are in India, we need to understand this truth once for and all thoroughly. பிரியமானவர்களே, ஆகையினாலே இப்பொழுது நான் சொல்ல போகிற சத்தியத்தை நன்கு கவனியுங்கள். அதிலும் இந்தியாவிலே இருக்கிற நாம் இந்த சத்தியத்தை முற்றும் முடிய இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும். Why should we not have graven images? ஏன் நாம் கையினால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை உண்டாக்க கூடாது? Because God is spirit. ஏனென்றால் தேவன் ஆவியாயிருக்கிறார். And God is a jealous God. நம்முடைய தேவன் வைராக்கியமுள்ள எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறார். Turn with us to the book of Exodus 20th chapter. யாத்திராகமம் புத்தகத்திலே 20வது அத்தியாயத்திற்கு Read from verse 4 to 6. 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும். You shall not make for yourself any carved image or any likeness of anything that is in heaven above, or that is in the earth beneath, or that is in the water under the earth. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்க. You shall not bow down to them nor serve them. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். 3 things God says against graven images. இந்த கையினால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை குறித்து 3 காரியங்களை தேவன் சொல்லுகிறார். Number 1, முதலாவதாக don't make them. அவைகளை நீ செய்ய வேண்டாம், உண்டாக்க வேண்டாம். Number 2, இரண்டாவதாக don't bow down before them. அவைகளை நீ நமஸ்கரிக்க வேண்டாம். Number 3, மூன்றாவது don't serve them, don't go after them. அவைகளை நீ சேவிக்க வேண்டாம், அவைகளின் பின்னாக போக வேண்டாம். Where does it begin? இது எங்கே ஆரம்பிக்கிறது? It does not begin with bowing before it. அதன் முன்பாக தாழ விழுந்து நமஸ்கரிக்கிறதிலே ஆரம்பிக்கவில்லை. Where does it begin? அது எங்கே ஆரம்பிக்கிறது? It begins in making. அதை உண்டாக்குவதில் தான் ஆரம்பிக்கிறது. Once you make it, you begin to revere it. ஒரு நீங்க அந்த விக்கிரகத்தை உண்டாக்கினால் அதற்கு பயபக்தியை காண்பிக்க ஆரம்பிப்பீர்கள். And once you begin to revere it, you begin to go after it. அதற்கு பயபக்தி வந்து நமஸ்கரிக்க ஆரம்பித்தால் அதை சேவிக்கும்படியாய் பின் செல்வீர்கள். So backsliding or deviation always begins a little and then it goes off tangent, missing the mark by million miles. ஆகையினால் தான் முதற் கோணம் அது பெரிய முற்றும் கோணலாக அதுவும் குறியை தவறி வேறெங்கோ சென்று விடுகிறது. So God is different from everything he has created. தேவன் தாம் உண்டு பண்ணின மற்ற எல்லா சிருஷ்டிப்பில் இருந்தும் மாறுபட்டவராய் இருக்கிறார். We have to evangelize our non-Christian friends and tell them about the true God. நாம் நம்முடைய கிறிஸ்தவர் அல்லாத நண்பர்களை பார்த்து நம்முடைய தேவனை குறித்து சொல்ல வேண்டும். We must tell them why we believe that no graven images should ever be made. ஏன் கையினால் செய்யப்பட்ட
இப்படிப்பட்ட விக்கிரகங்களை தேவனுக்கு பதிலாக உண்டாக்க கூடாது என்பதை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். I am a jealous God. நான் வைராக்கியமுள்ள தேவனாய் இருக்கிறேன். God is so angry with anyone who is trying to just give dimension to him. அவர் தனக்கு பரிமாணம் உண்டாக்குகிற யாரை குறித்தும் அவர் கோபமுள்ள எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறார். Now this subject I have dealt with in complete detail in Sound Doctrine Seminar number 1. இதை நான் முதலாம் ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கிலே இதை குறித்து தெளிவாக விளக்கமாக சொல்லி இருக்கிறேன். So I have now given you 7 attributes of God. நான் இதுவரைக்கும் 7 தேவனுடைய குணநலன்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். I will call them as the absolute and unique characters of God. இது தேவனுக்கே உரித்தான சிறப்பான குணாதிசயங்கள் என்று சொல்லுவேன். Which means இதற்கு அர்த்தம் என்னவென்றால் we cannot have any share with those attributes. தேவனுடைய இந்த குணாதிசயங்களிலே நாம் எந்தவித பரிமாற்றமும் அவரோடு செய்ய முடியாது. These are called incommunicable attributes of God. இது தேவனிடத்தில் இருந்து பகிர்ந்து கொள்ள முடியாத குணாதிசயங்கள் என்று சொல்லலாம். Understand that very carefully. இதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். These are incommunicable attributes of God. இது தேவனுடைய பகிர்ந்து கொள்ள முடியாத, பகிர்ந்து கொள்ள கூடாத குணாதிசயங்கள். That is exclusively God's prerogative. இது தேவனுக்கு மாத்திரமே உகந்ததான குணநலன்கள். He alone is eternal. அவர் மாத்திரம்தான் நித்தியமானவர். He alone is invisible. அவர் மாத்திரம்தான் அதரிசனமானவர். He alone is omniscient. அவர் மாத்திரம்தான் சர்வஞானி. Any day we cannot have a share with that. இதிலே எப்பொழுதாகிலும் எந்த நேரத்திலுமாக இதில் நாம் பகிர்ந்து கொள்ளவே முடியாது. But there are some moral attributes of God. ஆனால் சில ஒழுக்க குணநலன்கள் தேவனுக்கு உண்டு. And in those moral characters we can have some sharing. ஆனால் அந்த ஒழுக்க குணநலன்களிலே நமக்கும் சில பங்கு கிடைக்கும். Take for example, உதாரணத்திற்காக God is faithful. தேவன் உண்மையுள்ளவர். God is truthful. தேவன் நம்பகமானவர். And we can be faithful and we can be truthful. We must be faithful and we must be truthful. நாமும் உண்மையுள்ளவர்களாக இருக்கலாம், நம்பகமானவர்களாக இருக்கலாம், அப்படித்தான் இருக்கவும் வேண்டும். Now turn with us to book of John 17th chapter. யோவான் நற்செய்தி நூலிலே 17வது அத்தியாயம். Look at the 3rd verse. 3வது வசனத்தை பாருங்கள். What does Jesus tell about God the Father? இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை குறித்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள். This is life eternal, that they may know you, the only true God. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். The only true God. Jesus confesses it before his Father. இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இப்படி அறிக்கையிடுகிறார், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மை. 2 Timothy 2nd chapter. 2வது தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 2வது அத்தியாயம். Look at the 13th verse. 13வது வசனத்தை பாருங்கள். If we are faithless, he still remains faithful. He cannot deny himself. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். What does it mean? அதற்கு அர்த்தம் என்ன? Perfectly, basically speaking, God wants us to be faithful like him. தேவன் தம்மை போலவே நாமும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அடிப்படையிலே விரும்புகிறார். If we become unfaithful, God is not going to change his faithfulness. ஆனால் நாம் உண்மை இல்லாதவர்களாய் மாறும் பட்சத்தில் தேவனுடைய உண்மை தன்மை மாறப்போவதிலே அவர் மாற்றிக்கொள்ள மாட்டார். Another moral attribute of God, number 2. மற்றொரு தேவனுடைய ஒழுக்க குணநலன், God is good. தேவன் நல்லவர். A beautiful sentence, and there are so many choruses composed with that theme. They all really mean so much to our hearts. தேவன் நல்லவர் என்கிற இந்த ஒரு கருத்தை கொண்டு அநேக குறும்பாடல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. There came one young man to the Lord Jesus Christ. ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவண்டையிலே வந்தான். And he asked him a question. அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். Good teacher, what must I do to inherit eternal life? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? Jesus gave him a wonderful teaching. இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு நல்ல உபதேசத்தை கொடுத்தார். Why do you call me good? நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானே. There is only one person who is absolutely good, that is God the Father. பிதாவாகிய தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்றார். In other words, there Jesus was perfectly functioning in his full capacity as a human being, and he made the statement, God is absolutely good.
இயேசு கிறிஸ்து அந்த பொழுதிலே முற்றிலுமாய் மனிதனாய் இருந்தார், மனித தன்மை உடையவராய் இருந்தார். ஆகையினால் தான் அந்த தன்மையிலே அவர் சொன்னார், தேவன் ஒருவர் மாத்திரம்தான் நல்லவர். Now there are some beautiful psalms which you are all very familiar with, but maybe in the context we should look at them. ஒருவேளை இதை குறித்ததான மிக அழகிய சங்கீதங்கள் உண்டு, இது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனாலும் இந்த சூழ்நிலையிலே அதை வாசிப்போம். Psalm 106 and verse 1. 106வது சங்கீதம் வசனம் 1. Praise the Lord, who give thanks to the Lord, because he is good and his mercy endures forever. சங்கீதம் 106:1. அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Come to the 107th Psalm. 107வது சங்கீதத்திற்கு வாருங்கள். Look at the first verse. முதலாவது வசனத்தை பாருங்கள். Oh, give thanks to the Lord, for he is good and his mercy endures forever. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Now this is spread and sprinkled all over the scriptures. இந்த உண்மை வேதாகமம் முழுவதிலும் காணப்படுகிறது. The third moral character of God is love. மூன்றாவது தேவனுடைய ஒழுக்க குணநலன், தேவன் அன்பாகவே இருக்கிறார். Turn with us to 1 John 4th chapter and 8th verse. 1 யோவான் 5வது அத்தியாயம். 1 John 4th chapter and 8th verse. 1 யோவான் 4வது அத்தியாயம் 8வது வசனம். It says God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். It does not say God is loving. தேவன் நேசிக்கிறார் என்று, தேவன் அன்பாக இருக்கிறார் என்று இல்லை. It does not say God is loving. தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லவில்லை. It says God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். What a beautiful translation in Tamil. எவ்வளவு அருமையாக தமிழில் மொழியாக்கம் செய்திருக்கிறார். You know, I can say I am loving. நான் நேசிக்கிறேன், நான் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லலாம். அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லலாம். But I cannot say I am love. நான் அன்பாகவே இருக்கிறேன் என்று என்னால் சொல்ல முடியாது. See, that speaks about the absolute character of God. So the Tamil Bible translators have captured even that emphasis in the translation. தமிழிலே வேதாகமத்தை மொழியாக்கம் செய்தவர்கள் அந்த சிறப்பு அம்சத்தை சரியாக மொழியாக்கம் செய்து தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார்கள். The Father loves the Son and gave him all things. தேவன் குமாரனை நேசித்தார். Father loves the Son and gave him all things. பிதாவானவர் குமாரனில் அன்பு கூர்ந்து சகலத்தையும் அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். Turn with us to John 3rd chapter 35th verse. யோவான் 3வது அத்தியாயத்திலே 35th verse. 35வது வசனம். The Father loves the Son and has given all things into his hand. பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். And come to 3rd chapter 16th verse. அதே 3வது அத்தியாயம் 16வது வசனம். God so loved the world that he gave his only begotten Son. தேவன் இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். Now relating to love of God, there can be so many other characters. தேவனுடைய அன்பை குறித்து இன்னும் அதிகமான காரியங்களை சொல்லலாம். Mercy of God, mercy of God, தேவனுடைய இரக்கம், grace of God, தேவனுடைய கிருபை, patience of God, தேவனுடைய பொறுமை. These are all the manifestations of the absolute love of God. தேவனுடைய பரிபூரணமான அன்பின் வெளிப்பாடுகள் தான் இந்த குணங்கள். The fourth moral character of God, தேவனுடைய 4வது ஒழுக்க குணநலன், God is holy. தேவன் பரிசுத்தமானவர். No other character of God is so often repeated. தேவனுடைய வேறு எந்த குணாதிசயமும் இப்படி திரும்பவும் திரும்பவுமாய் சொல்லப்படவில்லை. In Isaiah 6:3, holy, holy, holy. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அத்தியாயம் 3வது வசனம், தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி இருக்கிறது. Book of Revelation 4th chapter 8th verse, holy, holy, holy. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அத்தியாயம் 8வது வசனம், தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். Again and again, both in the Old Testament and New Testament, God says, be holy because I am holy. அதை போலவே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். Another word for holiness is the righteousness of God. பரிசுத்தத்தின் மற்றொரு விளக்கம் தேவனுடைய நீதி. Now you can note down Romans 3rd chapter. Study the entire chapter of Romans 3 to understand the righteousness of God. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 3வது அத்தியாயத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 3வது அத்தியாயம் முழுவதிலும் தேவனுடைய நீதியை குறித்து எழுதி இருக்கிறது. It's a very interesting treatment of that crucial subject.
It's a very interesting treatment of that crucial subject. இது ஒரு இந்த முக்கியமான கருத்தினுடைய விளக்கம் அந்த அத்தியாயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now the fifth character we can think about God is jealous. தேவனுடைய ஒழுக்க குணநலன்களிலே ஐந்தாவது தேவன் வைராக்கியம் உள்ளவர், எரிச்சல் அல்லது எரிச்சல் உள்ளவர் என்று சொல்லலாம். What does it mean? அதற்கு அர்த்தம் என்ன? He is not an irritable person. அவர் எதற்கெடுத்தாலும் சல்லுன்னு விழுறவர் கிடையாது. அவர் எதற்கெடுத்தாலும் எரிந்து விழுகிற தேவன் அல்ல. He is not an irritable personality. God is a jealous God does not mean his irritability. ஒருவேளை தேவன் எரிச்சல் உள்ளவர் என்று சொல்லி இருக்கிறதுனாலே தேவன் எல்லாவற்றிற்கும் எரிந்து விழுகிறவர் என்று அர்த்தம் அல்ல. What it means is he always protects his honor. அவர் தம்முடைய மகிமையை குறித்து எப்பொழுதும் வைராக்கியம் உள்ளவராய் He will say, I am the Lord, I will not share my glory with another. அவர் நான் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய மகிமையை வேறொருவருக்கும் கொடேன் என்று சொல்லுவார். And that is where the subject of the wrath or the anger of God is developed. இந்த இடத்தில் தான் தேவனுடைய கோபம், கோபாக்கினை என்கிறதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். What is the theme of the book of Romans? ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய கருத்து என்ன? Justification by faith. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதுதான். But do you know something? ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? The maximum number of reference to the wrath of God is given in book of Romans. தேவனுடைய கோபாக்கினியை குறித்ததான கோபத்தை குறித்ததான அதிகமான குறிப்புகள் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் தான் இருக்கிறது. You can note down. இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1:18 ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அத்தியாயம் 18வது வசனம். 2:5 2வது அத்தியாயம் 5வது வசனம். 5:9 5வது அத்தியாயம் 9வது வசனம். 9th chapter 22nd verse. 9வது அத்தியாயம் 22 வசனம். See the righteousness of God and the wrath of God both revealed together in this book of justification by faith. You know what a beautiful balance and blending. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுகிற இந்த புத்தகத்தில் தானே தேவனுடைய நீதியையும் தேவனுடைய கோபத்தையும் சரிசமமாக இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. No, that's the way that apostle has been treating some of the vital theological subjects. இது போன்ற முக்கியமான இறையியல் தத்துவங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளவு அருமையாக நமக்கு விளக்குகிறார். Now 5 characters are God's absolute characters which we cannot share. தேவன் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுக்கு உரித்ததான 7 குணாதிசயங்களை நாம் பார்த்தோம். And 5 characters which we can reflect in our lives. ஆனால் அவருடைய குணங்கள் 5 குணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கக்கூடிய 5 குணங்களை பார்த்தோம். But all these 12 truths must control and influence our life. இந்த 12 குணாதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதாக இருக்க வேண்டும். Understand it carefully. இதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். The 7 attributes we cannot have a share. இந்த முதல் சொல்லப்பட்ட 7 குணாதிசயங்களிலே நமக்கு ஒரு பங்கும் பாகமும் கிடையாது. But the 5 characters which are the moral characters of God we can have a share. ஆனால் தேவனுடைய ஒழுக்க குணநலன்களிலே நமக்கும் பங்கு உண்டு. But all the 12 characters should influence and impact our lifestyle. ஆனால் இந்த 12 குணநலன்களும் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையின் மீது அதிகாரம் செலுத்துவதாக இருக்க வேண்டும். We'll put all these 12 characters together and see how they should reflect in our Christian walk. நம்முடைய இந்த தேவனுடைய இந்த 12 குணாதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்க வேண்டும், எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்பதை ஒன்றாக பார்ப்போம். Number 1, God is independent. முதலாவதாக தேவன் எதையும் சார்ந்திரார். So what does it mean? இதனுடைய விளக்கம் என்ன? இதற்கு அர்த்தம் என்ன? Never boast before God. தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதே. Never exalt yourself before God. தேவனுக்கு முன்பாக ஒருபோதும் உன்னை உயர்த்தாதே. Number 2, இரண்டாவதாக God is unchangeable. தேவன் மாறாதவராக இருக்கிறார். So what should we do? ஆகையினால எப்படி இருக்க வேண்டும்? Never doubt his promises. அவருடைய வாக்குத்தத்தங்களை ஒருபோதும் சந்தேகிக்காதீர்கள். Number 3, மூன்றாவதாக God is eternal. தேவன் நித்தியமானவர். Therefore never lose your hope. ஆகையினால் ஒருபோதும் நம்பிக்கையை இழந்து போகாதிருங்கள். Lesson number 4, நான்காவது பாடம், God is omnipresent. தேவன் சர்வ வியாபகர். Never doubt his presence. அவருடைய பிரசன்னத்தை ஒருபோதும் சந்தேகிக்காதிருங்கள். Number 5, God is omniscient. தேவன் சர்வ ஞானி.
Never try to hide anything from him. அவரிடத்திலிருந்து எதையும் மறைத்து வைக்காதிருங்கள். God is omnipotent. தேவன் சர்வ வல்லவர். Therefore never limit his power. ஆகையினால் அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தாதீர்கள். Number 7, God is invisible. தேவன் அதரிசனமானவர். Therefore never make any graven image. ஆகையினாலே உங்களுக்கென்று யாதொரு விக்கிரகத்தையும் உண்டாக்காதீர்கள். Number 8, God is faithful. தேவன் உண்மையுள்ளவர். Never question him. அவரை கேள்வி கேட்காதிருங்கள். God is good. தேவன் நல்லவர். Never charge him with any wrong or evil. ஆகையால் அவர் மீது நாம் அவர் கெட்டவர் என்றோ தீமையானதை செய்கிறவர் என்றோ பழி சுமத்தாதிருங்கள். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். Never accuse him of partiality. அவர் பட்சபாதம் உள்ளவர் என்று குற்றம் சாட்டாதிருங்கள். God is holy. தேவன் பரிசுத்தர். Never think he will approve sin. அவர் பாவத்தை எப்படியாவது அங்கீகரிப்பார் என்று எதிர்பார்க்காதிருங்கள். Finally, God is jealous. தேவன் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறார். Never divert his honor to anyone. அவருடைய மகிமையை வேறு யாருக்கும் திசை திருப்பாதிருங்கள். In other words, வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், all doctrinal study must lead us to a life of godliness. உபதேசத்தை குறித்த நம்முடைய பாடங்கள் அனைத்தும் தேவ பயபக்தி உள்ள வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்த வேண்டும். Turn with me to 1 Timothy 6th chapter. 1 தீமோத்தேயு 6வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். Look at the 3rd verse. 3வது வசனம். What does it say? அது என்ன சொல்லுகிறது? Doctrine according to godliness. 1 தீமோத்தேயு 6:3 ஆரோக்கியமான தேவ பக்திக்கேற்ற உபதேசங்கள். You know,